ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பௌஷிலவா சொந்த ஊரில் தானே இருக்கா. அவளும் காட்டுக்கெல்லாம் போயிட்டு வர வீட்டுக்கு வருவா. வந்து பார்த்தா சாவுக்கு வந்துட்டு இருப்பாரு. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பா. நான் காட்டு ஜேசான் வாங்க வந்தேன் அப்படின்ட்டு வர காமெடி பண்ண ஆரம்பிச்சிருவாரு. என்ன வளர்றீங்க? காட்டு ஜேசான் வாங்கிறதுக்கு யாராவது இவ்வளோ தூரம் வருவாங்களா? ஒழுங்காக சொல்லுங்க அப்படின்ட்டு வர கேள்வி கேட்டுட்டு இருப்பா. நீ என்ன சும்மா என்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? நான் எவ்வளோ தூரமாக ட்ராவல் பண்ணிட்டு வரேன். எனக்கு உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. எனக்கு பார்த்ததுக்கு பசிக்குது. எனக்கு சாப்பிட ஏதாவது கூட, அதை விட்டு நொயின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்க அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவாரு. அவளும் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வேற வைப்பா. இப்போனா சொல்கிறீங்களா, எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பா. ஃபஸ்ட்டு உன்னோட சாப்பாடு எங்கே, அதை கொண்டு வா அப்படின்ட்டு வர சொல்வார். எனக்கு பசிக்கலை, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு வர கேட்பா. இப்போ நீ சாப்பிடல, நானும் சாப்பிட மாட்டேன், மரியாதையே போ, உனக்கும் சேர்த்து சாப்பாடெல்லாம் கொண்டு வா அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. எனக்கு பசிக்குது, சீக்கிரம் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு வர கற்று வரான். இவளும் வேறு வழி இல்லாமல் சாப்பாடு எடுத்து வச்சு வர சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. அட்லீஸ்ட் இப்போனா சொல்லுங்கள், எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ட்டு வர கேட்பா. எனக்கு நீ சாப்பிட்றியா, நீ எப்படி இருக்கன்னு பார்க்கறதுக்காக தான் வந்தேன். டிடெக்டிவ் நம்ம நான் பார்ப்பேன், அவர் எல்லாமே என்கிட்ட சொன்னார். என்னாலே தாங்க முடியல, நீ எப்படி தாங்குறேன்னு தெரியல, அதனால தான் உன்னை பார்க்கவே வந்தேன். தயவு செய்து நல்லா சாப்பிடு. இப்போ தான் நீ மனசளவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை நினச்சிலாம் நீ கவலைப்படாத, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வர அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இவர் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு போக்ஸில் வர நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவா. இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீ செய்கிற டிஷ்ஷெல்லாம் இவ்வளோ சூப்பராக இருக்குது, உன் கை பக்குவமே தனி போ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வர பாராட்டிகிட்டு இருப்பாரு. ஒரு வழியாக இவங்களும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் கழுவலாம்னு சொல்லிட்டு வர ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. உடனே நான் தான் கழுவேன் அப்படின்ட்டு வர அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன்ச்சா இப்படிலாம் பண்ணுறீங்க, இது என் வீடு தானே, நானே கழுவிக்கிறேன், கொடுங்க அப்படின்ட்டு வர கேட்பா. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அப்படியே கீழே உட்காருவான். பேண்ட் வர டர்ன்னு கிழிஞ்சிரும். என்ன சவுண்ட் அது அப்படின்ட்டு வர இவ்வளோ குனிஞ்சு பாப்பா. ஐயோ நான் எதுவும் பார்க்கல, இருங்க நான் உங்களுக்கு சூப்பராக ஒரு பேண்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு வர உள்ளே ஓடிடுவா. அது என்னோட ஸ்டைலில் இருக்கணும், புரியுதா? ஏதாவது கண்டத்தையும் தூக்கிட்டு வந்தால் நான் போட மாட்டேன் அப்படின்ட்டு வர கற்றுக்கிட்டு இருப்பாரு. அவளை வர அவளோட பேண்ட் எடுத்துகிட்டு வந்து வர கொடுத்துருவா. அதை பார்த்தோன்னே சரி வந்துடுமா, இப்போ தான் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு வர கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. என்ன கலாய்க்கிறியா, போய் வேலையை பாரு அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவாரு. இவளும் சிரிச்சுட்டு போய் வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வர பம்ப் அடிச்சுக்கிட்டு இருப்பாளா. இவரும் பார்த்துட்டு என்ன பண்ணுற, நீ கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அடிதான் அடிப்பாரு. அப்படியே கையோட வந்துடும். என்னது இது கையோட வந்துருச்சு, அனைமா இது ரிப்பேர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், போய் கிச்சனுக்குள்ளேருந்து தண்ணி இருந்தால் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன அழகாக தான் வைக்கிறீங்க, கிச்சனுக்குள்ளே தண்ணியில் போய் நம்ம ஓடையில் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவா. எதுவும் ஓடையிலையா, இரு நானே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவும் வர வீராப்பா போயிடுவார். போய் பார்த்தா தான் தெரியும் அது ஆறுன்னு. அடி பாவி, இதுவாடி ஓட, இது ஆறிடி அப்படின்னு சொல்லிட்டு வர புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. ஆற்றுலேருந்து ஒரு டப்பு தண்ணி எடுத்துன்னு வரதுக்குள்ளே இவருக்கு உயிரே போயிடும். ஒரு வழியாக ஒரு அரை டப்பு எடுத்துகிட்டு வந்து வர ஊற்று வரான். இப்போ ஒரு வழியாக ஃபில் பண்ணியாச்சு அப்படின்ட்டு வர பெருமூச்சு விடுவார். எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வர போக்ஸ்லாம் வந்து பாப்பா. என்னது இது பாதி கூட ரொம்பல, இன்னும் வேணும் அப்படின்ட்டு வர சொல்வா. என்னது உண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு வர சாவும் கதற ஆரம்பிச்சிருவாரு. இந்த வேலை நம்மளுக்கு செட் ஆகாது, பேசாமல் மரத்தை வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மரம் வெட்டுறன்ற பேரில் காமெடி வேற பண்ணிக்கிட்டு இருப்பாரு. என்னது இது கட்டே ஆக மாட்டுது, அன்றைக்குமே இந்த ஆக்ஸ் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அப்படின்னு வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அது ஒன்றா ரிப்பேர் ஆகல, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக்ஸில் வாங்கி ஒரே போட்டு தான் போடுவா. 2 துண்டாக வேற போயிடும். என்னது இது 2 துண்டாக போயிடுச்சு அப்படின்ட்டு வர ஷாக் ஆவார். இதுக்கு ஸ்ட்ரென்த் முக்கியம் இல்லை, ட்ரிக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்ட்டு வர கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவா. ஹலோ ஒரு நிமிஷம் இரு, நீ என்ன எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு வர சீன் போட ஆரம்பிச்சிருவாரு. நெக்ஸ்ட்டு கீரை கில்லன்ற பேரில் வர காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாராம். நீங்கள் எதுக்குச்சா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு நீங்கள் ஹெல்ப்லாம் பண்ணல, உபத்திரம் தான் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு வேலை கூட ஒழுங்காக பண்ண தெரிலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வர திட்ட ஆரம்பிச்சிருவா. ஒரு நிமிஷம் இரு, நீ என்னை திட்டுறியா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, என் ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் நான் தான் டாப்பர், கோல்ட் லைன்லாம் எம்டியாக இருக்கேன், எனக்கு கீழே 100 ப்ராடக்ட்டை நான் ரிலீஸ் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பிராண்டிங்கும் பண்ணியிருக்கேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு வர சீன் போட ஆரம்பிச்சிருவாரு. தற்பெருமை அடிக்க உங்களுக்கே கொஞ்சம் கேவலமாக இல்லை அப்படின்ட்டு வர கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. உடனே சாவும் ஃப்ராங்கா இல்லையே அப்படின்ட்டு வர சொல்லிடுவார். உங்களை சம்டைம்ஸ் பார்க்கும்போது எனக்கு லூயிஸை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லிடுவா. என்னது லூயிஸா, இதுக்கு நீ என்ன 4 வார்த்தை கெட்ட வார்த்தையிலே திட்டிருக்கலாம், சரி ஓகே விடு, இப்போ நடந்ததுலாம் நடந்துடுச்சு, நான் இப்போ உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லு அப்படின்ட்டு வர கேட்பாரு. நீங்கள் ஒழுங்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கீரியை கில்லுங்க போதும் அப்படின்ட்டு வர சொல்லிடுவா. இந்த பக்கம் ஆஃபீஸில் ஏன் போக்ஸில் ரிசைன் பண்ணிட்டாங்க, கூட இன்னைக்கு லீவ் போட்டுட்டாரே அப்படின்ட்டு வர டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஜாக்லினும் அந்த பிரச்சனையை விடுங்க, நம்ம கஸ்டமர்ஸ்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்ம டாப் செல்லர்ஸில் ரேட் கட் பண்ணதுனால நம்ம கஸ்டமர்ஸ்லாம் செம்ம கோவத்தில் இருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பா. ஆனால் இதுக்கெல்லாம் போக்ஸில் தானே காரணம், அவங்க தானே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. இதை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு சங்கம் வர வாய்க்கு வந்து எல்லாம் வர அடிச்சு விட ஆரம்பிச்சிருவாங்க. ஜாக்லினும் உடனே மாறி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு வர கேட்பா. உடனே மாறியும் நீங்க சொல்ற மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு வர சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் லீக்கு மட்டும் தானே தெரியும், மாறி தான் காரணம்னு சொல்லிட்டு உடனே வேற போக்ஷிலுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. போக்ஷில பார்த்தா அப்படிப்பட்ட பொண்ணு மாதிரிலாம் தெரியலையே அப்படின்னு வர சொல்லிட்டு இருப்பாரு. ஐயோ கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு மாறி வர பயங்கர டென்ஷன்ல உட்காந்துக்கிட்டு இருப்பா. சரி இப்போ சாவரே இல்லையே, நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு வர எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே மாறியும் இந்த பொறுப்பான போக்ஷில் கிட்ட கொடுத்துருக்க கூடாது, என் தப்பு தான் அப்படின்ட்டு வர பயங்கரமா தியாகி வேஷம் போட
ஆரம்பிச்சிருவா. லீ வேற அதை பார்த்துட்டு ஐயோ என்னால் தாங்க முடியலையே அப்படின்ட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பாரு. உடனே நம்ம மாறியும் இது வந்து நம்ம கம்பெனியும் பிராண்டும் பார்த்துப்பாங்க, பட் இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே மதர் தெரேசா மாதிரி வேற நடிக்க ஆரம்பிச்சிருவா. சரி இந்த போக்ஸில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்மளுக்கு தலைவலி போக மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவா. போக்ஸிலோட ட்ரெஸ் வீடு தானே இருக்குது, அதை கொடுக்குற மாதிரி வேவ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேற வந்துருப்பா. எந்த வீடுன்னு தெரியலையே அப்படின்ட்டு வேற முடிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். உடனே அங்கே ஜோவும் வந்துருவான். மாரியை பார்த்தோன்னே இவனுக்கா வாயெல்லாம் வேற பல்லா இருக்கும். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்களும் போக்ஸில் தான் பார்க்க வந்தீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பான். எது நீங்களும்மா, அப்போ காலையிலேருந்து எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்ட்டு வேற மாரியும் கேட்பா. நீங்கள் வேற காலையில் தான் சா வந்தார், போக்ஸில் எங்கன்னு கேட்டார். அவர் போனதுக்கப்புறம் லூயிஸ் வந்தான், அவள் இடத்த சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு வேற அடம் பிடிச்சிட்டு இருந்தான். ஆனால் போக்ஸில் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினான். ஆனால் காலையிலேருந்து எல்லாருக்கிட்டையும் வளர்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு வர புலம்பிக்கிட்டு இருப்பான். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு வர சொல்லுவானா, இல்லை அவளோட ட்ரெஸ் என்கிட்ட இருக்குது, அதை கொடுத்துட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்ட்டு வர இவ்வளோ நடிக்க ஆரம்பிச்சிருவா. உடனே ஜோவும் இதுதான் சரியான சான்ஸ் இவங்களோட லாங் ரைட் போகிறதுக்கு, பேசாமல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் போக்ஸில் பார்க்கணும் போல இருக்குது, வாங்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர கூப்பிட்டு போகலான்னு பார்ப்பான். இவங்கிட்ட வேற காருக்கு லைசன்ஸ் இல்லையா, ஸோ நீங்களே ஓட்டுங்க அப்படின்ட்டு வர சொல்லுவான். என் தலையெழுத்து அப்படின்ட்டு வர உட்காந்துட்டு இருப்பான். போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வர பயங்கர எக்ஸைட்டடாக கற்றுக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ண நம்ம சாவை தான் காட்டுவாங்க. உட் ஸ்டவை வேற இவரால் பற்ற வைக்கவே முடியாது, போராடிக்கிட்டு இருப்பார். என்ன பண்ணுறது இவர் அப்படின்னு சொல்லிட்டு வேற நம்ம போக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாலாம். சா கொஞ்சம் நவுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற வந்து பற்ற வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. இவரும் வேற அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. என்ன வேடிக்கை பார்க்குறீங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல, நல்லா ஊதுங்க அப்படின்ட்டு வேற திட்ட ஆரம்பிச்சிருவா. சொல்லிட்டல இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இழுத்து இழுத்து வேற உழுத ஆரம்பிச்சிருவாரு. உடனே இவ்வளோ வேற பற்ற வச்சிருவாலாம், நெருப்பு வேற எரிய ஆரம்பிச்சிரும். இப்போ நல்ல வேலை வந்து என்னை காப்பாற்றின போக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்குட்டியை தடவி கொடுக்குற மாதிரி வேற கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்தா அங்கே லூயிஸும் வந்துடுவான். இவர் தடவி கொடுக்கறத பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகிடுவான். போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்துவானா. யாரா அந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ட்டு வர ரெண்டு பேரும் இன்னும் வந்து பார்ப்பாங்க. லூயிஸை பார்த்தோன்னே போக்ஸலுக்கு வேற செம்ம ஷாக் ஆகிடும். ஆனால் லூயிஸா ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாவை செவில் மேலேயே ஒன்று வைப்பான். அவரும் சுருண்டி கீழே விழுந்துருவாராம். ஐயோ சா வலிக்குதான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வேற லூயும் காமெடி பண்ணிட்டு இருப்பான். என்னது மன்னிச்சிருங்களா, அதுக்கப்புறம் எதுக்குடா என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சாவர பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாரு. இல்லை எனக்கு இன்னும் கோவமாக தான் இருக்கு, இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற லூயிஸா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே போக்ஸில் தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு வேற பேசிக்கிட்டு இருப்பான். நீ ஏதோ ட்ரிப்பு போகிறேன்னு சொன்னேன், ஆனால் அங்கே ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டேன், நான் உன்னை எவ்வளோ தூரமாக மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு பயமாக வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவங்க பேசுகிறத வேற சாவம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சரி ஓகே இதுக்கு மேலே விட்டா இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஹர்ட் தான் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாவம் உள்ளே பூந்து உனக்கு பசிக்குதா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. உடனே இவனும் ஆமாம் லைட்டாக பசிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே ஓகே வா போய் ரெண்டு பேரும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவம் வேற அப்படியே அவனை இழுத்துட்டு போயிடுவார். இங்கே பாரு போக்ஸில் நான் கேட்குற கேள்விலாம் நீ பதில் சொல்லியே ஆகணும், நீ மட்டும் சொல்லலாம் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் அப்படின்ட்டு வேற இவனும் கற்றுக்கிட்டு இருப்பான். லூயிஸும் உள்ளே போயிட்டு கட்டெடுப்பில் சமைச்சிக்கிட்டு இருப்பானா. என்னது ஒரு டிஷ்ஷு சமைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, போக்ஸில் ரொம்ப கஷ்டப்படுறா போலியே அப்படின்ட்டு வர புலம்பிக்கிட்டு இருப்பான். உடனே சாவம் இங்கே பாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் நைட் இங்கேயே தங்கிடலாம், நாளைக்கு காலைல கிளம்பிடலாம் அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நீங்கள் போகிறதுனா போங்க, நான் போக்ஸில் விட்டு வரமாட்டேன் அப்படின்ட்டு குழந்தை மாதிரி வேற கதறிக்கிட்டு இருப்பான். உடனே சாக்கோ செம்ம டென்ஷன் ஆகிடும். டி உனக்கு நான் சொல்கிறது புரியவே புரியாதா, நீங்கள் இருந்தானா போக்ஸ் எனக்கு இன்னும் வலி அதிகமாக தாண்டா ஆகும், சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு வேற அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவளை பழையபடி நான் தொல்லலாம் பண்ண மாட்டேன், நான் அமைதியாக இருந்துக்கிறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஜோ வேற மாறி கூட கார் ரைடு வந்துருப்பாள். எங்க அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு போகலாமா, ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு வேற சொல்லுவான். மாறிக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருமா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேற ஸ்டாப் பண்ணுருவா. நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி நல்லா வெளுத்து வாங்க வேற ஆரம்பிச்சிருவான். இவன் வாழ்க்கையில் சோறே பார்த்தது இல்லையான்னு சொல்லிட்டு மாறி வேற அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு போல், நம்ம வேணா இன்னும் 2 பவுல் ஆர்டர் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு வேற கேட்பான். அந்த 2 பவுலையும் வேற சேர்த்து இவனே வேற சாப்பிட்ருவான். அடப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு வேற மாறியும் செம்ம ஷாக்ல உட்காந்துட்டு இருப்பா. ஐயோ இதுக்கு மேலே என்னால் முடியாதுங்க, வயிறு ஃபுல்லாகிடுச்சு, பில் செட்டில் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணுற மாதிரி எடுத்து மாறிக்கிட்ட வேற நீட்டிக்கிட்டு இருப்பான். என்னங்க பண்ணணும் அப்படின்ட்டு வேற மாறியும் கேட்பா. பில் செட்டில் பண்ணணும்ல, நீங்களே கொடுத்துருங்க, என்கிட்ட காசுலாம் இல்லை அப்படின்ட்டு வேற சொல்லிடுவான். என் தலை இழுத்து இவனெல்லாம் இழுத்துட்டு சுத்த வேண்டியதாக இருக்கே அப்படின்ட்டு வேற புலம்பிக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் சார் உமனை தான் காட்டுவாங்க. ஆமாம் கிம்மோ லூயிஸும் எங்கே காலையிலேருந்து ஆளே காணும் அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. உடனே இவன் அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. ஆஃபீஸில் அவங்க இல்லவே இல்லை, நான் செக் பண்ணிட்டேன், அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக கண்டுபிடி அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. இதோ இமீடியட்டாக கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு யோவும் வேற குடுகுடுன்னு ஓடிடுவாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம ஜோவா தான் காட்டுவாங்க. ஜோவா ஓவர்லோட் பண்ணதுனால வயிறு வேற கலக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ வயிறு கலக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிட்ட வேற என்னங்க எங்கேயாவது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறீங்களா, ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே மாறியும் அப்படி என்ன வேலை அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். உனக்கு எதாக இருந்தாலும் தெளிவாக சொன்னதான் புரியுமா, எனக்கு பாத்ரூம் போகணும், எனக்கு வயிறு கலக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இது வயிறு கலக்குதா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போடுவா. ஆனால் வண்டிங்கெல்லாம் வேற நிற்காம வந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ என்னால் ஸ்டாப் பண்ண முடியலையே,
என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வர கேட்பான். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஏதாவது எக்ஸிட் ரோடு வந்ததுன்னா அங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். அட உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேது, நான் இது வரைக்கும் ஹைவேல ஓட்டுனதே கிடையாது, அதனால தான் எனக்கு இந்த மாதிரிலாம் ஸ்டாப் பண்ண தெரியல அப்படின்ட்டு வர புலம்பிக்கிட்டு இருப்பான். நீ எதுவும் புலம்பாதமா, தயவு செய்து கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கியா, என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, அட்லீஸ்ட் அங்கே ஒரு ரோடு வருது பாரு, அந்த எக்ஸிட் ரோடுலாம் எடு அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பான். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருங்க, நான் எப்படி லெஃப்ட் எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வர இண்டிகேட்டர் போட்டு வர வண்டியை திருப்புவா. ஆனால் பின்னாடி வர வண்டியெல்லாம் ஸ்டாப்பே பண்ண மாட்டானுங்க, அவனுங்க பாட்டு வந்துக்கிட்டே இருப்பானுங்க. நீங்களே பார்த்தீங்களா என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வர பயங்கர டென்ஷனில் கத்த ஆரம்பிச்சிருவா. இங்கே நம்ம ஜோக்காக கண்ட்ரோலே பண்ண முடியாது, போகிற போக்க பார்த்தா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆகும் போல அப்படின்ட்டு வர புலம்ப ஆரம்பிச்சிருவான். என்ன சொல்கிறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மனுஷங்கன்னா கண்ட்ரோல் பண்ண தெரியணும், உங்களால் முடியும், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ட்டு வர இவ்வளோ மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பா. ஐயோ கடவுளை, என்னாலே முடியலன்னா இவ வேற அட்வைஸ் பண்ணி சாவடிக்கிறாளேன்னு சொல்லிட்டு பயமாக வேற புலம்பிக்கிட்டு இருப்பான். அவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தவன் திடீர்னு பார்த்தா நிசப்தமாகிடுவான். என்னது இது கத்தவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர இவ்வளோ கேட்பாலாம். திடீர்னு பார்த்தா ஈயெல்லாம் முக்கிய ஆரம்பிச்சிடும். அது ஒன்றும் இல்லை, நீ காரை நிறுத்தல, எனக்கு கார்லேயே டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்ட்டு வர சொல்லுவான். என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு வர திரும்பி பார்ப்பாளே, பேண்ட்லேயே வேற கக்கா போய் வச்சிருப்பான். ஐயோ என் கார்லேயே கக்கா போயிட்டானே, நாத்தம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மாறிய வேற மூக்க பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. இந்த பக்கம் லூயிஸும் போக்ஸலோட ரூமுக்கு வந்துட்டு நான் உன் பக்கத்தில் தான் தூங்குவேன் அப்படின்ட்டு வர குழந்தை மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். போக்ஸெல்லாம் உன் ரூமில் தான் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கலாம், போய் அங்கே தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வர துரத்தி விட்டுக்கிட்டு இருப்பா. என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு சாவம் வந்து பார்ப்பாரா. டே இங்கே என்ன படுத்துக்கிட்டு இருக்க, மரியாதையாக வா என் கூட படு, எனக்கு உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்கிற மாதிரி இருக்குது, மரியாதையாக வந்து எனக்கு பேட்ச்லாம் ஒட்டி விட்றா அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸும் போய் பேட்செல்லாம் வேற ஒட்டி விட்டுட்டு இருப்பான். இன்றைக்கி நான் ஏன் இவ்வளோ வேலை செஞ்சேனே தெரியல, உடம்பெல்லாம் 100 பேர் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது அப்படின்ட்டு வர சாவம் புலம்பிக்கிட்டு இருப்பாரு. இதே தான் நான் அன்றைக்கி உங்கள் வீட்லேயும் சொன்னேன், ஆனால் என்ன அந்த திட்டுனீங்க, இப்போ பாருங்கள் நீங்களும் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு விதத்தில் பார்த்தா நீங்களும் நானும் ஒரே மாதிரி தான் அப்படின்ட்டு வர சொல்லுவான். போக்ஸெல்லாம் இதே தானே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூடலாம் என்னை கம்பேர் பண்ணி என்ன அசிங்கப்படுத்தாத அப்படின்ட்டு வர சாவம் திட்ட ஆரம்பிச்சிருவாரு. அப்போன்னு பார்த்தா அங்கே ஒரு ஸ்பைடர் வேற வந்துடும். அதை பார்த்தோன்னே நம்ம லூயிஸுக்கா உயிரே போயிடும். ஐயோ அங்கே பாதியா ஒரு ஸ்பைடர் வந்துச்சு, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி வேற அழ ஆரம்பிச்சிருவான். இது ஸ்பைடர் அடி எனக்கும் பயந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து சாவம் கத்த ஆரம்பிச்சிருவாரு. இந்த பக்கம் லூயிஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்களாம். காங்வாண்டு மலைக்கு வேற வந்துருவாங்க. கீழே தானே கிம்மோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாரு. கிம்மை பார்த்த சந்தோஷத்துல உடனே ஒரு சட்டையை பிடிச்சிட்டு காலையிலேருந்து உங்களுக்கு எத்தனை கால் பண்ண, நீங்க ஏன் ஒன்று கூட எடுக்கல அப்படின்ட்டு வர பயமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாராம். காலையிலேருந்து உங்களை நினச்சி எவ்வளோ தரமா கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமா வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஃபீல் பண்ணுறதை பார்த்தோன்னே இவருக்கா பயங்கர டச்சிங்காக வேற போயிடும். சரி ஓகே லூயிஸ் எங்க, அவரை கூட்டு போகிறதுக்கு தான் நான் வந்தேன், அவர் மலை மேலே தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வர போவாங்க. உடனே கிம்மோ எத்தனை வந்து நெடு போகக்கூடாது அப்படின்ட்டு வர தடுத்துக்கிட்டு இருப்பாரு. தள்ளியா அப்படின்ட்டு வர பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்களா. உடனே வந்து கட்டி பிடிச்சிட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, லூயிஸ் போக்ஸில் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு, ஸோ அவங்களை தனியாக இருக்க விடுங்க அப்படின்ட்டு வர கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு. இவர் ஹக் பண்ணிட்டு இருக்கிறது வேற இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, ஏன்னா இவங்களுக்கும் இவங்க மனசில் லவ் இருக்குல்ல கிம்மு மேலே. சரி ஓகே நான் எதுவும் பண்ணல, கொஞ்சம் விடுறீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. என்னால் விட முடியாது, நான் உங்களை ஹக் பண்ணிட்டு லைஃப் லாங் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருக்கிறத வேற ஃப்ராங்கா போட்டு வேற உடச்சிருவாரு. உடனே இவங்களுக்கும் மனசுக்குள்ள அதே தானே இருக்கும். உடனே கிட்ட வாங்க அப்படின்ட்டு வர கூப்பிடுவாங்க. அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பயந்து வர கிட்ட வருவாராம். பட்டுன்னு வர கிஸ் பண்ணிடுவாங்க. இவ்வளோ நாள் கேட் அண்ட் மவுஸாக இருந்தவங்க இன்னிலேருந்து லவ்வர்ஸாக வேற மாறிடுவாங்க. இந்த பக்கம் சாவும் லூயிஸ் கிட்ட உனக்கு மெமரி லாஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு வலினா என்னன்னு தெரியும்ல அப்படின்ட்டு வரை கேட்பாரு. ஏன் தெரியாமல், கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் பல வலியை சுமந்துக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் போக்ஷனும் தனக்குள்ள நிறைய வலிகளை சுமந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கா, அதனால கொஞ்ச நாள் அவளுக்கு டைம் கொடுக்கலாம்டா, அவளாக கொஞ்சம் ரெக்கவர் ஆகட்டும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த வலி நான் கோல் லைனோட வாரிசுன்றதுனால ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு வர லூயிஸும் கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சாவ் வர நோஸ் கட் பண்ணி விட்டுருப்பாரு. சரி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் டைம் தரேன், ஆனால் அதுக்கப்புறம் போக்ஸில் திருப்பி என்கிட்ட வந்துருவாள், பதில் சொல்லுங்க சா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி வேற அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். டே மரியாதையாக தூங்கு, என்கிட்ட பதிலெலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேற குட் நைட்டுன்னு சொல்லிடுவாரு. உங்களுக்கு தூக்கம் வந்துச்சா அதுக்குள்ளே அப்படின்ட்டு வேற கேட்பான். யார் சொன்னால், எனக்கு தூக்கம்லாம் வராது, எனக்கு என் வீட்டில் என் பெட்டில் படுத்தால் தான் தூக்கம் வரும், இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமே, எனக்கு தெரிஞ்சு நான் தூங்க மாட்டேன் தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு வர புலம்பிக்கிட்டு இருப்பாரு. உங்களை பார்க்கும்போது ரொம்ப சென்சிட்டிவான ஆள் மாதிரி இருக்குச்சா அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கொரட்டை சத்தம் வேற கேட்க ஆரம்பிச்சிடும். தூங்கிட்டீங்களா, சரி அவங்க மேலே ஸ்பைடர் இருந்ததுல அது கீழெல்லாம் வந்துடாதே அப்படின்ட்டு வர புலம்பிக்கிட்டு இருப்பான். மேலே பார்த்தா ஸ்பைடர் வேற இருக்காது. ஐயோ மேலே ஸ்பைடர் இல்லை, எங்கே போச்சுன்னே தெரியலையே, என்னை வந்து கடிக்குமா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவான். டி அமைதியாக தூங்குடா அப்படின்ட்டு வர சாவும் சொல்லிட்டு இருப்பாரு. என்னை காப்பாத்தியா ஏஞ்சிரு அப்படின்ட்டு வர குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருப்பான். இந்த பக்கம் மாரியும் காரு நாரிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் கதறி வர வந்து அழுதுகிட்டு இருப்பான். அவங்க அம்மாவும் வந்துட்டு மாறி என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்ட்டு வர கேட்பாங்க. அவனா மாதிரி ஒரு ஆளை என் லைஃப்பை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு வர கதறிட்டு இருப்பா. யாரை சொல்கிற, சாவியா சொல்கிற அப்படின்ட்டு வர கேட்பாங்க. இல்லை அப்படின்ட்டு வர கதறிட்டு இருப்பா. பின்ன வேற யாரை சொல்கிற, யார் என்ன பண்ணா
உனக்கு மரியாதையாக சொல்கிறியா இல்லையா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. அவன் என் காரில் அப்படின்ட்டு வேற திருப்பி அப்படியே அழ ஆரம்பிச்சிருவா. இங்கே கட் பண்ணால் நம்ம தலைவன் ஜோவாக தான் காட்டுவாங்க. பொண்ணு முன்னாடி மானம் போயிடுச்சுன்னு வேற ஃபீலிங்ஸில் உட்காந்துட்டு இருப்பான். நான் தூங்கலையா அப்படின்ட்டு வேற அவங்க அம்மாவும் கேட்பாங்க. இவனை எதுவுமே சொல்லாமல் அமைதியாக படுத்துருவான். என்னடா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பாங்களாம். எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி வேற அழுதுகிட்டு இருப்பான். என் லைஃப்பில் இன்றைக்கி தான் ஒரு விஷயத்தையே புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி கேவலமான ஒருத்தன் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற அழ ஆரம்பிச்சிருவான். அவங்களும் ஆறுதல் சொல்லாமல், இது இப்போ தான் உனக்கே தெரியுமாப்பா, இந்த உலகத்தில் நீ தான் கேவலமானவன் சொல்லிட்டு இவங்க பங்குக்கு இவங்களும் வேற இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அட தாயே, ஆறுதல் சொல்லுன்னு பார்த்தா நீ என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே அவங்களும் எதுவும் நாடுற மாதிரி இருக்கு, உனக்கு ஏதாவது நாத்தடிக்குதா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே உன்ன வரை இவனுக்கு ஹர்ட் ஆகிடுமாம்மா, நான் எதுவும் காரணம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் கையை விட்டு வேற கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பான், சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு. இந்த பக்கம் போக்ஸ்லாம் தூங்காமல் லூயிஸோட பாட்டி சொன்னதே வரை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. அவங்க வேற நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் 2 பேருமே ஹர்ட் ஆவீங்கலாம் வேற சொல்லியிருப்பாங்கல்ல. அதுவே வேற நைட்டெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. காலையில் வாசல் பெருங்கிட்டு இருப்பாலாம். உடனே லூயிஸும் வந்துட்டு நைட்லாம் எப்படி தூங்கினேன் அப்படின்ட்டு வேற கேட்பான். மூஞ்சல் அடித்த மாதிரி நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, லூயிஸ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன்டா, இதுக்கப்புறம் நீ என் மூஞ்சிலே முழிக்காத, உன் மூஞ்சை பார்த்தானே எனக்கு பிடிக்க மாட்டுது, தயவுசெய்து இங்கேருந்து போயிடு அப்படின்ட்டு வேற சொல்லுவா. என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு வேற கேட்பான். இவ்வளோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக காட்டுக்கு வேற போயிட்டு இருப்பாலாம். இங்கே பாரு, என்னால் உன்னை விட்டுலாம் போக முடியாது, நான் எப்போவுமே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உன் வாய்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கணும், என்னால் இங்கேருந்து போக முடியாது அப்படின்ட்டு வேற சொல்லிடுவான். இவன் இப்படி சொன்ன உடனே இவளுக்கா பயங்கர டச்சிங்காக போயிடும். பயங்கரமாக வர கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் இவன் இங்கேருந்து துரத்தி விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வேற திரும்பி, உன் ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, எனக்கு உன் மேலே இந்த ஃபீலிங்ஸ்லாம் என்றைக்கும் முடிஞ்சு போயிடுச்சு, மரியாதையை இங்கேருந்து வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி வேற சொல்லிடுவா. இவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பேசுகிறா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸை வேற பயங்கரமாக ஹர்ட் ஆகி வர நின்றுக்கிட்டு இருப்பான். போக்ஸில் என்னை விட்டு போன்னு சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு லூயிஸாக வேறு வழி இல்லாமல் சாக்கூட வேற ஊருக்கு போக ஆரம்பிச்சிருவான். இங்கே நம்ம போக்ஸில் வேற காட்டு ஜெய்சாங்கெல்லாம் ஊருக்குள்ளே விற்கணும்னு சொல்லிட்டு வேற கொண்டு வந்திருப்பாலாம். அங்கே ஒரு கடையில் வேற லூயிஸை பற்றின நியூஸ் வேற போயிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே லூயிஸ் கூட அந்த பழைய ஞாபகம்லாம் வேற வர ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் பீச்சில் உட்காந்துட்டு இருக்கும் போது அவன் வேற என்னை உனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு வேற கேட்டிருப்பான். உடனே இவளும் உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும், உனக்கு ஞாபகமே திரும்பி வரலனாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு வேற சொல்லியிருப்பா. அதை நினைக்கும் போது கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வேற இவளுக்கு கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் நம்ம லூயிஸா, போக்ஸிலுக்கு என்ன ஏன் பிடிக்காம போயிடுச்சு, என்ன ஏன் வேணான்னு சொல்லிட்டா, சொல்லுங்கச்சா அப்படின்ட்டு வேற புலம்பிட்டு இருப்பான். ஒரு வேளை எனக்கு ஞாபகமே வராதுன்னா போக் நம்ம கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் புரிஞ்சுக்கிட்டாலோ, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வர பெணாத்த ஆரம்பிச்சிருவான். இப்படி வளர ஆரம்பித்த உடனே சாக்கு வர பயம் வந்துடும். இப்போ என்னடா உனக்கு என்ன உண்மைன்னு சொல்லிட்டு தெரியணும், அவ்வளோதானே, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்வார். அன்றைக்கி உனக்கு பதில் இறந்தது அப்படின்ட்டு வர சொல்ல வருவாரான். எதிர வேற ஒரு பைக்காரன் வந்துடுவான். டக்குன்னு வேற பிரேக் அடிப்பார். கார் வேற ஸ்கிப்ட் ஆகி நம்ம லூயிஸோட தலை ஜன்னலில் இடித்து அப்படியே வர ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அவனுக்கும் வேற அப்படியே கேர் ஆகிடுமா. அப்போ தான் அவனுக்கே ஸ்ட்ரைக் ஆகும். போக்நாம் தான் இவன் பர்ஸு காரெல்லாம் எடுத்துகிட்டு போனான்னு சொல்லிட்டு வேற ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போனா கார் ஆக்சிடென்ட்லாம் நமக்கு பதில் இறந்தது போக்நாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற பெணாத்த ஆரம்பிச்சிருவான். உடனே சாவும் என்னடாச்சு உனக்கு நல்லா தானே இருக்கு அப்படின்ட்டு வேற கேட்பாரு. எனக்கு பதில் இறந்தது போக்நாம் தானே, சா சொல்லுங்க எனக்கு பதில் இறந்தது போக்நாம் தானே அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே சாவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம, ஆமாண்டா அன்னைக்கு இறந்தது போக்நாம் தான் அப்படின்ட்டு வேற சொல்லிடுவாரு. இது போக்ஷலுக்கும் தெரியும் அப்படின்ட்டு வேற சொல்வாராம். உடனே உனக்கு வேற பயங்கர ஹர்ட் ஆகிடும். உடனே போக்ஷல் அழுதுட்டு காரை விட்டு வேற வெளில வந்துருவான். போக்நாம நான் கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு உனக்கு சத்தியம் பண்ணியிருந்தேன், இப்போ நான் என்ன பண்ணுவேன், எப்படி நான் உன் முகத்தில் முழிப்பேன்னு சொல்லிட்டு போக்நாம் என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேற அழுதுட்டு இருப்பான். போக்ஷல் உன் மனசுல இவ்வளோ பெரிய வலி இருக்கா, என்னால் எப்படி தான் இப்போ அதை சரி பண்ண முடியுமோ தெரியலையே அப்படின்ட்டு வேற கதறி வேற பிளாட்ஃபார்ம்லேயே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். தன்னால தான் போக்நாம் இறந்துட்டான்னும், போக்ஸில் தன்னால தான் இவ்வளோ பெரிய வலியை சுமந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்ச நம்ம லூயிஸ் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். என்னடா சீரியஸாக போகுதுன்னு நினைக்காதீங்க, ஆனால் நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து செம்ம ஃபன்னு காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.